எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காரைக்குடி தான். காரைக்குடினாலே அசைவத்திலையும் சரி, சைவத்திலையும் சரி, பலகார வகைகளிலும் சரி அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்கள் அப்பா ஞாயிற்றுக்கிழமையானா பேட்மிண்டன் விளையாட போவாங்க. வரையிலேயே மட்டனோட தான் வருவாங்க. அது என்னமோ தெரில, ஞாயிற்றுக்கிழமையானா இட்லி வித் கறி குழம்பு தான் ரத்தத்துலேயே ஊறி போயிடுச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. எங்கள் வீட்டில் சமைக்கிற அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அக்கா பேர் பெரிய அக்கா. நாங்கள் என்ன கேட்குறோமோ டியூஷன் வீட்டு வரையிலலாம் சூப்பராக சமைச்சு வச்சுருவாங்க. அந்த அக்கானால தான் இந்த அளவுக்கு நாங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கெட்டு போயிருக்கோம். ஏன்னா கொஞ்சமாச்சும் நல்லா இல்லைன்னா சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த அக்கா எங்களை பழக்கி விட்டுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையானா இட்லி வித் கறி குழம்பு தானா, அந்த சாப்பிடையில் டாப் 10 சினிமா ஒன்று போடுவாங்க. அதை பார்த்துட்டே சாப்பிட்டா தான் நமக்கு என்னமோ சாப்பாடு இறங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்கூபி டூ பாப்பாய்ஸ் இன் தி ஸ்பைனச். ஸோ அம்மா காலங்க அதெல்லாம் இனிமேல் வருமா என்ன. ஆனால் இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. நான் தான் இட்லி ஊற்றி இந்த மட்டன் குழம்பு வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு விருந்து. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதே ஒரு ஜாலி தான். இன்றைக்கி மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி, சோறு, மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், மோர், ஊறுகாய். இதை வச்சு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.